நம் நாட்டில் உள்ள மாநில அரசுகள் இப்போது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவோ இல்லை மீண்டும் ஆட்சிக்கு வர புதிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கின்றன. அதாவது பெண்களின் வங்கிக் கணக்குல பணம் செலுத்தி அவர்களோட ஆதரவை பெறும் முயற்சியில மாநில அரசுகள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. இதற்கு வித்திட்டது ஸ்டாலின் தான். ஸ்டாலினை பின்பற்றி மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல பெண்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்குல செலுத்தப்பட்ட பணத்தால் தான் அந்த மாநிலங்கள்ல பாஜக வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் எந்தெந்த உருவத்துல மாநிலங்கள்ல அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றால், கர்நாடகாவில் கிருஷ் லக்ஷ்மி என்ற பெயரிலும், மத்திய பிரதேசத்துல லக்ஷ்மி பெஹ்னா என்ற பெயரிலும், மகாராஷ்டிராவில் லட்லி பெஹ் என்ற பெயரிலும், மேற்கு வங்கத்துல லட்சுமி பந்தார் என்ற பெயரிலும், தமிழகத்துல கலைஞர் மகளிர் உதவித்தொகை என்ற பெயரிலும், அஸ்ஸாமில் உருநோட்டா என்ற பெயரிலும், பீகார்ல மகிழா ரோஜ்கார் யோஜனா என்ற பெயர்களிலும் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதே வேளையில இந்த திட்டத்திற்கான தொகையானது பெண்களின் வங்கிக் கணக்கிற்கு எந்தவித நிபந்தனையுமின்றி மாநில அரசுகள் பணத்தை டிரான்ஸ்பர் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த திட்டங்கள் அமுல்படுத்தப்படுவதால் பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மாநில அரசுகள் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. 2025 மற்றும் 26 ஆண்டில் 12 மாநிலங்களும் சேர்ந்து ரூபாய் 1,68,000 கோடியை பெண்களுக்கு இலவசமாக வழங்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் பெண்களின் ஆதரவை பெற முடியும் என அரசியல் கட்சிகள் எண்ணுகின்றன. அடுத்த ஆண்டு அஸ்ஸாம், மேற்கு வங்கம், தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிதி மேலும் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில இருக்கிறது. மேற்கு வங்க அரசு இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியை 15%, அஸ்ஸாம் 31% அதிகரிச்சிருக்காங்க. இது குறித்து சட்டமன்ற கொள்கை ஆராய்ச்சி ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கு. அதுல பெண்களுக்கு பணத்தை வங்கி கணக்குகளில் வழங்கி வரும் 12 மாதங்கள்ல 6 மாநிலங்கள் 2025 மற்றும் 2026 ஆண்டுல வருவாய் பற்றாக்குறையுடன் இருக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. இதேபோன்று மத்திய பிரதேசத்திலும் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்பு 1.1% உபரி நிதி பட்ஜெட் இருந்திருக்கு. ஆனால் இப்போது 0.4% வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்த திட்டத்திற்கு 10.7%, மேற்கு வங்கத்துல 10%, கர்நாடகாவில் 9.8% செலவிடப்பட்டு வருவதாக அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி மாநில அரசுகளை எச்சரித்திருக்காங்க. பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான மானியங்கள் மற்றும் ரொக்க பரிமாற்றங்களுக்கான செலவினங்கள் அதிகரிப்பது நிதி பற்றாக்குறையை மென்மேலும் தீவிரப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா அரசு மட்டும் நிலைமையை சமாளிக்க முடியாமல் விவசாயிகளுக்கு நிதி வழங்க வேண்டிய சூழ்நிலையில பெண்களுக்கு வழங்கும் நிதியில ரூபாய் 1000 குறைத்து ரூபாய் 500 மட்டும் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தால மகாராஷ்டிரா அரசு கடுமையான நிதி நெருக்கடியில சிக்கியிருக்காங்க. மற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாமல் திணறியிருக்கு. கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவசரமாக இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. விண்ணப்பித்த அனைத்து பெண்களின் வங்கி கணக்குகளிலும் பணம் வரவு வைக்கப்பட்டிருக்கு. கருணாநிதி ஆட்சியை பிடிக்க இலவசத்தை நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில்தான் அறிமுகப்படுத்தினார். அவருடைய மகனான ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை கொண்டு வந்து ஆட்சியுமே பிடிச்சாரு. இந்த திட்டத்தால நயா பைசா லாபம் இல்லை. இதை பார்த்து பல மாநிலங்கள் ஃபாலோ செஞ்சுட்டு இருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.